செம்பரத்தம் பூவை வச்சு ஒரு பிளேஞ்சி கொண்டு போகணும். சூரியன் வந்துட்டு செம்பரத்தம் பூவை வச்சு ஒரு பிளேஞ்சி கொண்டு போடுவோம் வாங்கும். இது முதல்ல நாங்கள் கழுவி எடுக்க வேணும். வடிவா அலசி கழுவி எடுத்துட்டு தான் நாங்கள் செய்ய வேணும். இந்த சிவப்பு செம்பரத்தையே நான் நல்ல வடிவா அலசி கழுவி எடுத்துருக்கேன். பூச்சிகள் எல்லாம் இருக்கும் தானே. எனக்கு இந்த இதழ்கள் தான் இப்போ தேவை. நான் இந்த இதழெல்லாம் நான் பிச்சு எடுப்பேன். இதைத்தான் வச்சு முழுக வாக்குறது. எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம். கண் நோய் வந்தால் இந்த செம்பருத்தம் பூவை பிணைஞ்சு போட்டு தலையில் வச்சு முழுக வாப்பினம். அது குளிர்மை, கண்ணுக்கும் குளிர்மை, மற்ற தலைமுடிக்கும் இது தலைமுடி பராமரிப்புக்கும் இது நல்லது இந்த செம்பருத்தம் பூ. இப்போ எனக்கு இவ்வளவு பூவும் காணும். 2 கப் தான் தேவை. நான் 2 கப் பெறக்கூடிய அளவுக்கு சுடுதண்ணி விடுறேன். இதில் சுடுதண்ணி விட்டோடனே நிறம் மாறி வந்துட்டேன். நான் இது ஒரு பிளேட்டால் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். மூடி வைப்பேன் நாங்கள் இது. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் சீனி சேர்க்குறேன். 2 கப்புக்கு தேவையான அளவு சீனி நான் 3 கரண்டி இதில் போட்டேன். இது தேசிக்காயை தேசிப்புளி கொஞ்சம் விட வேணும். அப்போ நான் இதை வெட்டிட்டு தேசிப்புளி கொஞ்சம் விடுவேன். இப்போ நான் இது ஊறிட்டுது. நான் இதை எடுத்து வடிப்பேன். இனி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு எனக்கு. இங்கே பாருங்க, இந்த பூ எப்படி நிறம் மாறி இருக்குதாண்டு. இதில் உள்ள சாயம் இங்கே வந்துட்டேன். நான் இதை நான் ஒரு ஸ்பூனால் அப்படி கரைச்சி விட்டால் சரி, நல்ல கலராக இருக்கு. ஓகே, கப்பில் விட்டுட்டு நாங்கள் இதை சர்வ் பண்ணுவோம். ஒரு தருக்கும் சர்வ் பண்ணுறதே நானும் சின்ன விரந்தான் குடிக்க போகிறேன். பார்த்தீங்களோ, நான் இன்றைக்கு செம்பருத்தம் பூவை வச்சு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய செம்பருத்தம் பூவை வச்சு எப்படி பிளேஞ்சி கொண்டு தயாரிச்சிருக்கிறேன். இதை நாங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அல்லது குளிர்மையாக வேணுமெண்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குளிர்பானமாகவும் குடிக்கலாம். நான் இதை இன்றைக்கு சூடாக தான் குடிக்க போகிறேன். இந்த சிப்பியில் செய்திருக்கிறேன் தானே, இதே இந்த பிளேஞ்சிக்கையும் குடிப்போம். நியாஸ் வாங்கோ, நியாஸ் ஓடியாங்க. எப்படி இருக்கான்னு நான் சொல்கிறேன். என்ன சுவை, உண்மையில நல்லா இருக்குது. உடம்பு எல்லா வாக்கு வைக்கணும் பிள்ளைகள். நல்லா தான் இருக்கு. அம்மா செய்தால் நல்லா தான் இருக்கு. இதோட இந்த சிப்பி தேசிப்புளி மிட்டாய் தானே, நல்லா இருக்குது. எடுங்க, குடிச்சிட்டு சொல்லுங்க அம்மாண்ட இன்றைக்கு செம்பருத்தம்பு பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு. என்ன